எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மத்திய அரசு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் மட்டும் கிடைச்சுன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து செட்டில்மெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் இது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சுருந்தா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஐசி அதாவது அக்ரிகல்ச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும் நீங்கள் தாராளமாக வந்து இதில் வந்து அப்ளைமெண்ட் பண்ணலாம். 29/1/2025 தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்றே வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எப்போ லாஸ்ட் ஸ்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா February 20க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைமெண்ட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ நான் பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மாதத்தில் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ்லாம் வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ எத்தனை வேகன்சின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ யூஆர்எல் இருக்குது, ஓபிசி இருக்குது, எஸ்சி எஸ்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும். அதாவது வந்து கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும் நீங்கள் தாராளமாக அப்ளைமெண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து மினிமம் வந்து 60% மார்க் வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க யூஆர்எல் ஓபிசிக்கலாம். ஸோ அதர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 55% இருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளைமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் எனி டிகிரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அப்ளைமெண்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 55% இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சி கேஸ்ட்டுக்கு 5 இயர் வரைக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்குமே. ஸோ அதாவது வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ அது முடிச்சுட்டுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கோர் பண்ணுற மார்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அசைன்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூவில் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வேலை தான். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க சொல்லிட்டு இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 மினிட்ஸ் இருக்கும். ஓகேவா? பேங்க் எக்ஸாமில் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேட்பான்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுமாதிரி ஆதார் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கு. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக்கர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் நேம், மிடில் நேம் இருந்தால் கொடுங்க, இல்லை லாஸ்ட் டைம் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துட்டு இங்கே வந்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ண உள்ளே போனோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ அதை பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜியா யூஜியான்னு கேட்கும். ஸோ அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிவியூ பண்ணிட்டு அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா வரைக்கும் பேர் மந்த்துக்கு வந்து தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து 1 இயர் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 50,925 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் பேயாக வந்து தருவாங்க. ஸோ இந்த பேசிக் மட்டும்தான். ஆனால் இதில் வந்து அப்ராக்சிமேட்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பேர் மந்த்துக்கு வந்து சேலரி கிடைக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது எப்போனாக்கா உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அப் டு 90,000 வரைக்கும் உங்க சேலரி வந்து அமையும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் செட்டில்மெண்ட் தான் இந்த ஜாபுக்கு போனாக்கா. விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளைமெண்ட் பண்ணுங்க. ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வந்து நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.